நெல்லை சந்திப்பு ஷிஃபா மருத்துவமனையில் மாதந்தோறும் இலவச கல்லீரல் ஸ்கேன் பரிசோதனை முகாம் ஷிஃபா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் MKM முகமது ஷாஃபி ஆலோசனையின் பேரில் நடந்து வருகிறது. இந்த இலவச முகாமில் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பங்கு பெற்று பயனடைந்தனர். டாக்டர்கள் ஷபீக், கந்தசாமி, கீதா மற்றும் மருத்துவ குழுவினர் கல்லீரல் நோயாளிகளுக்கு பரிசோதனை மற்றும் அறிவுரைகளை வழங்கினர். இந்த முகாமில் 8000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஸ்கேன் மற்றும் ஆலோசனை இலவசமாக வழங்கப்பட்டது. கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டால் நோயாளிகள் உடனடியாக மருத்துவர்களை அணுகி மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை பெறலாம் என மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்தனர். வணக்கம். நான் டாக்டர் உஷா, ஷிஃபா மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றிட்டு வரேன். இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் யாருமே அவங்களோட உடல்நிலையை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. உடலில் இருக்க முக்கியமான பாகத்தில் கல்லீரலும் ஒன்று. நிறைய பேர் வந்து இன்னும் இருக்க உணவு பழக்கத்தினாலையும் மது பழக்கத்தினாலையும் கல்லீரல் பாதிப்படைகிறத பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. அது வந்து ஆரம்பத்தில் வயிறு வலின்னு சொல்லி சாதாரணமாக மாத்திரை மருந்து வீட்டில் வாங்கி போட்டுட்ருக்கிறதுனால பிரச்சனை சரியாக போகிறதில்ல. அதனால் ப்ராப்பராக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு செக்கப்லாம் பண்ணி உரிய மருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷிஃபா மருத்துவமனையில் இலவசமாக கேம்ப் வாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி முக்கியமாக வந்துட்டு கல்லீரலுக்கான கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்கேன் வந்து இன்றைக்கி இலவசமாக நாங்கள் பண்ணித்தரோம். இங்கே கல்லீரலுக்கான டெஸ்ட்டு, இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க வந்து தாராளமாக பார்த்துக்கலாம். அந்த ஸ்கேன் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம். இந்த கல்லீரல் எதனால் பாதிக்கப்படும்? கல்லீரல் பாதிப்பு வந்து நிறைய இந்த முறையான உணவு பழக்கம் இல்லாதனாலையும் இந்த குடிப்பழக்கம் இருக்கிறதுனாலையும் வந்து இந்த மாதிரி பாதிப்பு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அறிகுறிகள்? நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ஜாயின்டிஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் அந்த லிவர் டெஸ்ட்டை இந்த மாதிரி நார்மலாக செக்அப் பண்ணும் போதே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இது தெரியும். அதுலேயும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது முத்திர ஸ்டேஜில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் நிறைய பேர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. இந்த கல்லீரலில் ஏதாவது நோய் ஏற்பட்டால் குணப்படுத்த முடியும் கூடிய நோயா? அந்த நோயோட தன்மை, அதாவது நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குணமடைகிறதுக்கு நிறைய சான்ஸ், அதாவது முழுமையான சான்ஸ் இருக்குதுங்க. ஆனால் இங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிக்கானதுக்கப்புறம், ரொம்ப முடியாமல் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் வரும்போது முழுசான ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதாவது பாதிக்கு பாதி தான் அவங்க குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குதா? மக்கள்கிட்ட அந்தளவு இல்லைங்க. எல்லாருமே வந்து ஒரு வயிறு வலி வரும்போது சாதாரணமாக வயிறு வலி இருக்குது, நம்ம மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து எந்த கண்ணு மஞ்சள் ஆகும் போதோ இல்லை வயிறு வீக்கம் வரும்போதோ தான் நம்மக்கிட்ட வந்து பார்க்குறாங்க. இந்த கல்லீரல் நோயானது எந்த வயதினரை தாக்கும்? எந்த இனம், பாலினம், ஆணா பெண்ணா, அப்படி ஏதாவது? அதிக அளவில் ஆண்களை தான் வந்து இது பண்ணுது. ஆனால் சமமான அளவு தான் இருக்கும். ஆனாலும் ஆண்களுக்கு அதிகமான மதுப்பழக்கம் இருக்கிறதுனால அவங்க தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவாக இருக்கும்? இது செலவு அதிகமாகுங்கிறதுனால பாதி பேர் வர்றது இல்லையா? என்ன காரணம்? இது மக்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குது? அதாவது அவங்க வந்து கல்லீரலும் ஒரு முக்கியமான உறுப்புங்கிறதே மறந்துடுறாங்க. மொத்தமாக அவங்க வயிறு வலி இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்குறாங்க. ரத்த வாந்தி வரும்போது, வயிறு வீக்கம் இருக்கும் போது தான் வந்து பார்க்குறாங்க. கால் வீக்கம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்க்குறாங்க. ஆனால் மக்களுக்கு இதுக்கான முழு விழிப்புணர்வு இல்லைங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து இலவசமாக கேம்ப் நடத்திட்டு வரோம். இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஃப்ரீ செக்கப் மாதிரி பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கல்லீரலோட ஃபங்க்ஷன் இருக்குன்றதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாங்க. இந்த கல்லீரல் நோய் வந்து எந்த மாதிரியான பெயின் அறிகுறியாக இருக்கும்? எந்த இடங்கள்ல வரும்? அதோட வலிகள்? வலின்னு வராதுங்க. மூச்சோட சிரமப்படுறது, இந்த வயிறு வீக்கம், அடிக்கடி கொமட்டல், வாந்தி எடுக்கிறது, இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இதுக்கு முழுமையான தீர்வு என்னவாக இருக்கு? முழுமையான தீர்வுங்கிறது அந்த பேஷண்ட்டோட எந்த கண்டிஷனில் இருக்காங்கிறத பொறுத்து தான் இருக்குதுங்க. இந்த நோய் வந்து எவ்வளோ நாளைக்குள்ள முழுமையாக பாதிக்கப்படும், இல்லை எவ்வளோ நாளைக்குள்ள மருத்துவரை சந்திக்க வேண்டிய ஒரு காலம் அளவு ஏதாவது சொல்லுவாங்க? அதே போல் இந்த கல்லீரல் நோய்க்கு அப்படி ஏதாவது வரைமுறை இருக்குதா? இல்லைங்க. எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்க்குறோமோ அதுதான் அந்த கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு வாந்தி வருது, ஒரு 2 நாள் வருது அப்படிங்கும் போது மாத்திரை போட்டுருப்பாங்க. இதுவே ஒரு 5
நாள் கழிச்சு வருது அப்படிங்கும் போது தான் வருவாங்களே. அந்த மாதிரி நேரத்தில் வரும்போது சாதாரணமாக என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க வந்து வரும்போதே கிட்டத்தட்ட எனக்கு 1 வருஷமாக இந்த தொந்தரவு இருக்குது, எனக்கு 2 வருஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருவாங்க. நல்ல வயிறு வீக்கம் வந்ததுக்கப்புறம் இல்லை என்னால் மூச்சோட சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட வருவாங்க. இப்போ நம்ம இதற்கான சிகிச்சை அட்வான்ஸ் சிகிச்சை நம்ம இங்கே ஷிஃபா மருத்துவமனையில் என்னமான ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்? இப்போது நாங்கள் இன்றைக்கி வந்து இலவசமாக ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணி தரோம். இங்கே வந்துட்டு கேஸ்ட்ரோ டாக்டர் 24 மணி நேரமும் அவைலபிளாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த எண்டோஸ்கோப்பி இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய பேஷண்ட் இங்கே க்யூர் பண்ணி அனுப்பியிருக்காங்க. உரிய நேரத்தில் வந்தால் உயிரிழப்பு தடுக்கலாங்க. கட்டாயம் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நோயால். இந்த நோயால் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் வரும்போது வாய்ப்பு ரொம்ப குறையுது. ஆனால் முத்தின ஸ்டேஜில் வரும்போது கண்டிப்பாக